மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதியை அளிக்கிறேன். எனது அரசின் முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும். இதற்கு நான் பொறுப்பு. ஊருக்குள்ள திருட்டு பையன் ஓட்டு கேட்டு வாரா மச்சான், அப்பம் பேர சொல்லி தலைவன் மச்சான். ஒரு கோர பசியோட நாட்ட சொரண்டத்தான் போய் சொல்லி வாரா மச்சான். ஸ்டாலினுக்கு போடு ஓட்டு, நமக்கு நாமே வைக்கும் வெட்டு. இப்போ இந்த தத்தி, நாளைக்கு உதயநிதி. தமிழ்நாட்டையே குடும்ப சொத்தாக்கிடுவான், இதை விடக்கூடாது மச்சான். நினைவிருக்கா கரண்ட் கட்டு, இருட்டுல தான் வசிச்சோம் மச்சான். வெளிச்சம் இல்லாமல வாழ்க்கைய தொலைச்சோம் மச்சான். அவன் கால் வச்ச பூமியும் வயலும் காணியும் வறண்டு போகும் மச்சான். மீத்தேன் கையெழுத்து போட்டாரு ஸ்டாலின், தெரியாம போட்டாரா? மீத்தேன் திட்டம் நீட்டு தேர்வும் கொண்டாந்தது இந்த கூட்டணி தான். காவேரி ஜல்லிக்கட்டும் இதையும் காவிரி தந்தான். அத கேள்வி கேட்டாக்கா படிய தூக்கி தாடுத்தவ மேல வச்சா. ஆயுதங்களை போட்டுவிட்டு நீங்கள் சரணடையுங்கள், உங்களை விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு வாக்குறுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சார்பில் மகள் தெரிவித்திருந்தார். நிறைய போராளிகள் சரணடைந்தார்கள். அது மட்டுமல்ல, மனைவி, குழந்தைகள், கைக்குழந்தைகள், கற்பிணி என்று அந்த குடும்பமாக சரணடைந்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் எங்கு என்று அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. ஓட்டு போட்டா நன்றி கெட்டு வயிற்றுலதான் அடிப்பா மச்சா. கட்ட பஞ்சாயத்தா நடத்தும் கட்சி மச்சான். நம்ம நிலத்தா புடுங்கித்தா மண்ணா திருடித்தா ரோட்டுல விடுவா மச்சான். அவங்க கண்ணாடி வந்தாங்கன்னா ரோட்ல குடிச்சிட்டு பொம்பளைங்க ஒருத்தர் கூட போக முடியாது. ராத்திரில சட்டை பேண்ட் போட்டு வரா என்ன அப்படியே தல் தல் ஆடுறான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க, குடிச்சிட்டு வரணுங்க. பொன் குழந்தா வீட்டா விட்டு தைரியமா போகணும் மச்சான். ரவுடி திமுகவும் அத விடவே மாட்டா மச்சான். நாம நிம்மதியா நடமாட, குடும்பத்துல சிரிப்பாட திமுகவை ஒழிப்போம் மச்சான்.